அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 26/2/2025. திரையோதசி திதி காலை 11:09 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:21 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்த யோகம் மாலை 5:21 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன். இன்றைய விசேஷம் ஸ்ரீ மகா சிவராத்திரி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, அன்னதானம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, புது பதவி ஏற்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, மாங்கல்யம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலகில் மிக எளிமையானது பிறர் குறை காண்பது. உலகில் மிகவும் வலிமையானது, அரிதானது நம்முடைய குறையை நாமே அறிந்து உணர்ந்து நம்மை நாமே திருத்திக் கொள்வது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடியதை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? முதல்ல நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நம்மால் எது முடியும், நாம் எப்படி இருந்துருக்கோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை எதெல்லாம் நாம் திருத்திக்கணும், மாற்றிக்கணுங்கிறத உணரக்கூடிய அறிஞர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது அல்லது மாறலாமா, கொடுத்துட்டு வேறு ஏதாவது கொஞ்சம் பெருசாக வாங்கலாமா, பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க, அவங்களுக்கு ஒரு தனி அறை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அடிக்கடி பழுதாகிற இந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சிலர் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திடீர் முரட்டு தைரியம் இன்றைக்கி மனசுக்குள்ளார முளைத்து வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன போட்டிகள், சின்ன சின்ன ஈகோ, அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. புதுசாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான தகவலும் இன்றைக்கி வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனும் புதனும் அங்கே தான் இருக்காங்க. அதனால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, சமயத்துக்கு ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பவர்களிடம் சகவாசம் வைத்து கொண்டால் சங்கடத்தில் தான் போய் முடியும். ஆமாங்க,
இஷ்டத்துக்கு பேசுகிறவங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்க, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முகபாவனைகளை மாற்றி நடிக்கிறவங்க, இவங்கள்ட்ட எப்பொழுதுமே சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது. எல்லா நேரத்துலேயும் உண்மையாக இருக்கிறவங்க, ஒரு மனதாக இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நட்பு பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் அதிகமாயிட்டு தாங்க போகுது. ஜென்மத்திலேயே குரு உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உடம்பு எடை கூடிக்கிட்டே போகுது. நடந்தும் பார்த்தாச்சு, ஓடியும் பார்த்தாச்சு, அப்பயும் எடை குறையில. வாயை கட்டுனா இன்னும் கொஞ்சம் சரியாயிடும். சரி, இனிமேல் அந்த முடிவுக்கு தான் வரணும்னு சொல்லி இன்றைக்கி அந்த முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பளிச்சுன்னு சிலர்கிட்ட பேசிடுவீங்க. இதையாங்க நாம் மறைச்சிக்கிட்டு என்ன தோணுதோ அதை பேசுகிற வேண்டியதானே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. யோகாதிபதிகள் 3 பேர் சேர்ந்து ஒரே வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருக்கிற தொகை அதுவும் கையில் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போய் கேட்டு பார்த்து எனக்கும் சலிச்சு போச்சுங்க, கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரியலையேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த தொகையில் ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்குவீங்க. பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நற்செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் எல்லாமே குப்பை தான். ஆமாங்க, நம்மளை புரிஞ்சவங்க கிட்ட நாம் அன்பு காட்டணுங்க. நம்மை தெரிஞ்சவங்கள்ட்ட நாம் ஆறுதல் சொல்லணுங்க. நம்மளை மதிக்காதவங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் அன்பு காட்டுறது, அவங்களுக்கு எதாவது ஆறுதல் சொன்னோம்னா அதில் எந்த பலனும் இல்லைங்க. அதனால தாங்க நமக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார், நாம் சொன்னால் ஏற்றுக்கிறவங்க யார், அவர்களை மட்டும் கொண்டாடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான். செலவுகளும் அதிகமாயிட்டே தாங்க போகுது. ஆனால் இன்றைய தினமும் கொஞ்சமாக சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மாலை 5:21 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ரொம்ப மனசுக்குள்ளார ஒரு அலுப்பு சலிப்பெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணவரவும் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரம், உப்பு, புளி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வேலை சுமையும் இருக்கும். நண்பர்கள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் கேட்டதை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மொபைல் ஃபோன், அதுக்கு அடுத்தது உடற்பயிற்சி சாதனங்கள் இதெல்லாம் கூட அவங்க கேட்டதை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது, ஏதோ கொஞ்சம் கல்லாவில் காசு பார்க்க முடியுதுங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி உண்டு. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க.
உத்தியோகத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் மூத்த அதிகாரி உங்களை பார்த்தாலே கொஞ்சம் முகத்தை திருப்பிட்டு போனார். ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் மாறும். கொஞ்சம் பார்த்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக சிரிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது விஷயங்களை நாம் கற்றுக்கணும், நம்முடைய அறிவுத்திறனை நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் அடிபட்ட பிறகு தத்துவமும் பேசும். ஆமாங்க, மனசு தாக்க ஆசையை தூண்டி விடுது. அப்புறம் அடிபட்ட பிறகு அப்படியே சோர்ந்து போகுது. அதுக்கு பிறகு தத்துவமாக பேசுது, சித்தரை போலவும் பேசுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் ஆசைப்படுற மனசை அடக்கி ஆளக்கூடிய ஆளுநர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு தொடங்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புதியவர்களிடம் ஏமாந்துடக்கூடாதுங்க. சிலெல்லாம் திடீர்னு அப்படியே பாசமழை பொழிவாங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க அழுதாலே உங்களால் பொறுத்துக்க முடியாது. அதெல்லாமே உங்களுக்கு மனித நேயம் அதிகமாகவே இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் நிதானித்து எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒரு சச்சரவு இருக்கும். அது கொஞ்சம் பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அந்த இடத்த கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து வர்றதை வச்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்னு பார்த்தா அந்த இடம் என்ன விற்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கும். யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் அதிகாரிகளை அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன் மதிப்பு அறியாதவர்களிடம் தள்ளி நிற்க தயங்காதே. உன் மதிப்பு அறிந்தவரிடம் தள்ளி நிற்க முயலாதே. ஆமாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சவங்க, உங்களுடைய மதிப்பு மரியாதையை புரிஞ்சவங்க, உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்கக்கிட்ட எப்பயுமே நீங்கள் நெருங்கி பழகுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்களை நெருங்கி உங்கள்கிட்ட பேசினா கூட கண்டுக்காமல் கழண்டு கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே இருக்குது. எதை தொட்டாலும் 2-3 முறை முயன்று தானே முடிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லாருக்குமே அப்படியா அப்படின்னு உள்மனசு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால
நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சனி பகவானுடைய உக்கிர பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால சில நேரங்களில் கோவப்படுவீங்க, சில நேரங்களில் சிலர் நினச்சி வருத்தப்படுவீங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, உண்மையாக இருக்காமல் இப்படி உளறி கொட்டின்னு இருக்காங்களேன்னு சிலர் நினைத்து ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. லாபமும் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. பங்குதாரர்களை மாற்றலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அவசரப்பட வேண்டாம். தகுந்தவங்க வரும்போது அப்புறமா தரமானவங்களாக வரும்போது மாற்றிக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போக முடியாமல் வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. தினந்தோறும் தாமதமாக போக வேண்டியதாக இருக்குன்னு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் புலகாய்த்து, அதாவது முனகிக்கொண்டே அங்கலாய்த்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அடக்கி வைக்கிற அன்பும் அளவுக்கு அதிகமாக காட்டுகிற அன்பும் கடைசியில் அர்த்தமற்றதாக போய்விடும். ஆமாங்க, இதுதாங்க உண்மை. அன்பை நாம் வெளிப்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ளார அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. அதனால் அன்பை வெளிப்படுத்துவதில் நீங்கள் சிக்கனம் காட்ட மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அப்படியே மழையாக கொட்டுவீங்க அன்பை. அது கூடாதுங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ ஏமாளியாக நீங்கள் ஆயிட்டீங்க. அதனால தான் அன்பாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கலாம், அதுதான் நமக்கு நல்லதுங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஓய்வே இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஓடி ஆடி எல்லாம் உழைச்சாலும் கூட பெருசாக ஒன்றும் சேர்த்துக்க வைக்க முடியாமல் இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அதனால் புது ரக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். பேச்சில் ஒரு கம்பீரமும் தன்னம்பிக்கையும் வெளிப்பட ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் உங்கள் நடவடிக்கையெல்லாம் மாறிடுச்சுன்னு நெருங்கிய நட்பு வட்டங்கள் உங்களை பார்த்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளால் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாம் அத்தியாவசியமான செலவு தான், எதுவுமே வீண் செலவு இல்லை. அதனால் சில நேரங்களில் பரவாயில்ல, எல்லாம் நியாயமான செலவாக தான் இருக்குதுன்னு மனசை தேற்றிக்கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தவங்களை பார்த்து நாம் என்றைக்குமே காப்பி அடிக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு தனிப்பாணியை உருவாக்கிட்டு போகணுங்கிறதுல தெள்ள தெளிவாக இருந்து லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது உங்களை குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் விட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 பிறகு அருமையாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சிரித்து கொண்டே கடந்து விடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் கூட. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. நம்மளை ஒரு காலத்தில் இவங்க போட்டு பாடாப்படுத்தினாங்களே, நமக்கு எதிராக வேலை பார்த்தாங்களே, நம்மளை ஏமாத்துனாங்களே, 4 வார்த்தை நம்மளை பார்த்து நாம் அவங்கள பார்த்து கேட்டுடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பழிவாங்கும் குணம் உங்களுக்கு அதிகமாக இல்லைங்க. அதனால தாங்க
எதிரியாக இருந்தாலும் சின்னதாக ஒரு புன்னகையை அவர்களுக்கு புகுத்திவிட்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் அலைச்சல், ஒரு பக்கம் செலவு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னேறி தான் போகிறோம், முன்னேக்கி தான் போகிறோம், முன்னுக்கு தான் வந்துட்டுருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி அடிமனசில் எட்டி பார்க்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஓரளவு சமாளிக்க முடியுது, எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்க முடியுதுன்னு இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நெருங்கி பழகின ஒரு சிலர் கூட கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. போகிறவங்க போகட்டும், வர்றவங்க வரட்டும், நம்ம வேலையை நாம் கரெக்டாக பார்த்துட்டுருப்போங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. நம்ம தேவைக்குன்னு நாம் கடன் வாங்கலை, அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க கஷ்டத்தை போக்குறதுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்த பணம் 2 பக்கமுமே நமக்கு குடைச்சலாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இனிமேல் யாருக்குமே நம்ம உதவக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அப்புறமா நீங்கள் மாற்றிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க, லாபம் இருக்குது. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்திரனும் உங்களுக்கு பலமாக இருக்கார். 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடம் அவர் வீட்டையே பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுக்கு கௌரவமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சின்ன கல் பட்டாலும் உடையும் கண்ணாடியாய் இருக்காதே, பெரிய மரமே விழுந்தாலும் உடையாத பாறையாக இருக்கப்பார். ஆமாங்க, இதைத்தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பின்பற்றுவீங்க. சிலர்லாம் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க, அப்படியே குலுங்கி அழுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன். அதனால தான் நான் இதுக்கெல்லாம் பெருசாக அலட்டிக்கிறது இல்லைன்னு. எங்கும் எப்பொழுதும் பெரிய பெரிய சிக்கல்கள், பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய பெரிய இழப்புகள் வந்தாலும் கூட மன உறுதியுடன் நின்று தனி மனிதனாய் நின்று சாதித்து எதிர்கொண்டு வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்கிய வீட்டை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் பணவரவு பரவாயில்ல, திருப்திகரமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உடம்பு சரியில்லைன்னாலும் ஆனால் வெளியில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க. சரி, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தானே அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து கொள்ள முடியுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப இல்லை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. 4வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு எந்த விதத்துலையுமே முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி சந்திரன் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க.
வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், வேலை சுமைகள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரம்பி வந்த அந்த தண்ணீரை பருகிய காகத்திற்குத்தான் தெரியும் அது பேராசை அல்ல, தாகம் என்று. ஆமாங்க, நீங்கள் கூட கடுமையாக உழைப்பீங்க, எல்லாம் தனக்குத்தான் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்காமல் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வார்த்தைக்கும் இன்னைக்கு மரியாதை கூடுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சலசலப்புகள் எல்லாமே, சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷ செய்திகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால யாரையுமே நம்ப முடியல, யாரையும் நம்பி உண்மையையும் பேச முடியல. எல்லாருக்கும் வேறொரு முகம் இருக்குதுங்கிறத நம்ம மறந்துட்டோமேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஏதோ தைரியத்தை சனி பகவான் கொடுத்துட்டுருக்காரு. இப்போதைக்கு சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம், வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு சின்னதாக இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் மனசுக்குள்ளே நடத்துவீங்க. சின்னதாக ஒரு சர்வே எடுத்து பார்ப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார திட்டத்தை நீங்கள் மாற்றுவீங்க. லாபமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு அல்லது ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தன்னை மட்டுமே மனிதர்களாகவும் அடுத்தவர்களை தாழ்ந்தவர்களாகவும் நினைப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, மனநோயாளிகள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க சொல்லுவீங்க. எல்லோரும் எல்லாருக்கும் சமம், எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். அதுதாங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடு. பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் மாலை 5:21 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரத்தில் மாலை 5:21 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மாலையிலிருந்து கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பழசெல்லாம் சொல்லி காட்டாதீங்க. அவங்க ஏதாவது ஞாபகப்படுத்தினா கூட அதுக்காக நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் பழைய உணவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள்.
முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளையும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. போட்டிகள் கடுமையாக இருக்கும். சில நேரங்களில் நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளின்னு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா வேலையாட்களுடைய பணியாட்களுடைய விடுப்பில் போனதுனால எல்லாத்தையும் நீங்களே பார்க்க வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, புதையும் விதைக்கு தெரியாது நாளை நாம் மரமாய் எழுந்து நிற்போம் என்று, எரியும் நெருப்புக்கு தெரியாது நாம் வெளிச்சமாய் இருப்போம் என்று, நம்மை ஏமாற்றுபவர்களுக்கு தெரியாது அவர்கள் அடுத்து ஏமாறப் போகிறார்கள் என்று. ஆமாங்க, இந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் உணர்ந்து கொண்டு ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நாம் உழைச்சி சம்பாதிச்சது நமக்கு ஒட்டினா போதும், அடுத்தவங்க காசு பணம்லாம் நமக்கு என்னத்துங்க அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. திடீர் பயணங்கள் செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சது இன்றைக்கி நடக்குது. அந்த சந்தோஷத்திலேயே இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. நீண்ட நாள் கனவுகள் அதெல்லாமே இன்றைக்கி நனவாகுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய நண்பர் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் உங்களை தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கு நீங்கள் போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி எல்லாமே உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சோர்வு களைப்பு வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரை தான் அந்த பெயர் நீடித்து நிலைத்து நிற்கும். ஆமாங்க, அதனால தாங்க பொருளை கொடுத்து நாம் நல்ல பேர் வாங்கிறத விட அன்பை கொடுத்து ஆதரவை கொடுத்து பாசத்தை கொடுத்து எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதை தொட்டாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லாமே லாபகரமாக இருக்கும். சவாலான விஷயங்களில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பிரபலங்களை இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஒரு இடம் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முகத்தில் இருந்த அந்த சுருக்கங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே தேஜஸோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. புது ஒப்பந்தங்கள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவும் உங்களுக்கு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.